السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்தேக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா ஜில்சால் பார்த்துட்ருக்கோம். கடைசியாக 6 வசனம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் 2 வசனங்கள் தான் இருக்குது இந்த சூரா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஜில்சாலுடைய 7வது வசனம். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரஹ். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரஹ். ஃபமை ஃபா ஃபத்ஹா மீம் ஃபத்ஹா ஃபமா. நூன் சுக்குனுக்கு அப்புறமா என்ன இருக்குது? லெட்டர் யா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நூனை மறைச்சி, அதாவது இணைச்சி ஓதுறோம். இணைச்சி குன்னா செய்கிறோம். இதுதான் பில் குன்னா. அப்போ எப்படி ஓதணும்? ஃபமையமல். ஐன் சுக்குன் பெற்று வந்திருக்கு. ஸோ சுக்குனுடைய உச்சரிப்பை இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணுறது யமல் அப்படின்னு சொல்கிறது. இது தவறு, சரிங்களா? யமல் அந்த பாயிண்ட் பண்ணுற சவுண்ட், சுக்குனுடைய சவுண்ட் மட்டும்தான் கேட்கணும். யமல் மிஸ்கால. இந்த சாவுடைய உச்சரிப்பு எப்படி உச்சரிக்கணும்? மேற்பர்வரிசை உடைய கீழ் ஓரத்தில் நுனிநாக்கு ஓரசி உச்சரிக்கணும். இஸ் மிஸ், அவ்வளோதான். காஃப் காஃப் என்ன வலின எழுத்து, அதற்கான உச்சரிப்பை ஓப்பன் மவுத்தில் நல்லா திறந்து சொல்லணும். காஃபில் கூடவே அலிஃப் மத்தா இருக்குது. 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். மிஸ் கால தர்ரத்தின். தா ஃபத்ஹா தா ரோல ஷத்தாருக்கு அழுத்தம் கொடுக்கணும். கூடவே ஃபத்ஹா வலினப்படுத்தி ஓதணும். இந்த இடத்துல தன்வீனை தொடர்ந்து லெட்டர் ஹா இருக்குது. தன்வீனுக்கு அப்புறம் ஹா வந்தால் என்ன? இத்ஹாருடைய சட்டம், அதாவது உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. ஹை ரொய்யாரா. இந்த இடத்துல இருக்குது தன்வீனை தொடர்ந்து யா. ஸோ இங்கே நம்ம இதுதான் பில் குன்னா பார்த்தோம்ல, அதே தான் சேம். இங்கேயும் இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். ஹை ரொய்யாரா. ரா ஃபத்ஹா பேச்சு வந்திருக்கு, வலினமாக ஓதணும். வசனத்துடைய முடிவில் ஹா தொம்மா பேச்சு வந்திருக்கு. ஸோ முடிவுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சுக்கூன் போட்டு ஓதுவோம். யா ரா. இந்த ஹா சுக்கூன் ஹம்சுடைய சட்டத்திலே வரும். காய்ச்சி வெளிப்படுத்தி அதை கம்ப்ளீட் பண்ணணும். யா ரா அப்படின்னு முடிக்கணும். சூரா ஜில்சாலுடைய 8வது வசனம். وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. وَمَي நல்ல நினைவில் வச்சுக்கணும். ஃபஸ்ட் இந்த சூறாவில் வரக்கூடியது ஃபமை. ஃப எனவே அந்த மீனிங்கில் வரும். ஃபமை. செகண்ட் வரக்கூடியது வாமை, இன்னும் அப்படி மீனிங்கில் வரும். ஸோ தமிழ் மீனிங் வச்சு படிக்கும்போது சில நேரங்களில் அது நம்ம மனசில் நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது எளிய முறையில் மனநமாகுதோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. இது ஹிண்ட்டாக நான் சொல்கிறேன். இங்கே ஃபங்கிறப்போ எனவேன்னு அர்த்தம் வரும், வாங்கிறப்போ இன்னும்னு அர்த்தம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு எனவே தான், அதுக்கப்புறம் தான் இன்னும். அப்போ ஃப வ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். மை சேம் தான். நூன் சுக்குனுக்கு அப்புறமா யா. இதுதான் பில் குன்னா, இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். அது இது உங்களுக்கு ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சேமாகவே தான் கொடுத்துருக்காங்க. எங்கே நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த இடத்துல தன்வீனுக்கு அப்புறமா ஹா இருந்துச்சு, நம்ம இதுஹார்னு பார்த்தோம். இங்கே தன்வீனுக்கு அப்புறமா ஷீன் இருக்குது. இந்த இடத்துல இஹ்ஃபா, அந்த தன்வீன் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சிட்டு குன்னா செஞ்சு ஓதணும். மற்றபடி சேம் தான். இங்கே இதுதான் பில் குன்னா பண்ணுறோம், ரா ஃபத்ஹா பண்ணுறோம், வல்லினமாக ஓதுறோம். வசனத்துடைய முடிவில் ஹா வந்திருக்கு, ஹம்சுடைய சட்டம் சுக்கூன் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறோம். ரைட். இப்போ 2 வசனத்தை ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரஹ். ومن يعمل مثقال ذرة شرا يره. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நியூஸ் வரலாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.